ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் 3 Idiots. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிட் பிரியாணி தாங்க. என்னடா மிட் பிரியாணி சொல்கிற? ஆமாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டிங் பாயிண்ட் ஒரு இடம் போனோம். அங்கே வந்து ஃபேமஸ். ஆனால் நிறைய பேருக்கு மீட்டிங் பாயிண்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். புளியந்தோப்பு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் தான். இந்த மீட்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் வந்து 3 மணி பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ வந்து அங்கே காலி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக புளியந்தோப்பு வந்துட்டோம். புளியந்தோப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆரிஃபா அங்கே நிறைய ஷாப் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். மார்னிங்லாம் போனோன்னா லைனில் நின்று தான் வாங்கணும் எல்லாமே. ஆக்சுவலாக நம்ம அங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ரூட்டை கேட்டு போயிட்டோம். ஒரு வழியாக வந்து அங்கே போய் ரீச் ஆனோடனே அங்கே பார்த்தீங்களா க்ரௌடு அப்படியே கொச்சன்னு ஈமிக்கிற மாதிரி நிற்கிறாங்க க்ரௌடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 டபரா கிட்டே காலி ஆகிடுச்சு. இது இல்லாமல் இப்போது இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், அங்கே பார்சல் வாங்கிட்டு ஒரு வழியாக பார்சல் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போய்ட்டு சாப்பிட்லாம், இயற்கையை ரசிச்சுனே சாப்பிட்லாம். மார்னிங் பீச் போனாலே ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, வேறு லெவலில் இருக்கும் அந்த சன்ரைஸ்லாம் பார்க்கும்போது. ஒரு வழியாக வாங்கியாச்சு. நம்ம என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம பீஃப் பிரியாணி தான் அங்கே வாங்கணும். சிக்கன் பிரியாணி வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பீஃப் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீஃப் பகோடாவும் வாங்கிட்டோம். இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மசாலா தான் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் வந்து மசாலா போட்டு சாப்பிட லைக் பண்ணுவாங்க. நம்ம பசங்க வந்து அது வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நார்மலாக வந்து பிரியாணி கொடுத்தாலே சாப்பிடுவானுங்க. இந்த மசாலாலாம் ட்ரை பண்ணி அவனுக்கு சாப்பிட்டதில்ல அவ்வளோவும். ஆனால் இங்கே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காரமாக இருந்துச்சு, ஸ்பைஸியாக போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இல்லை எடுக்கும்போதே அடியிலேருந்து எடுக்கும்போதே மசாலாவாக தான் வரும். நம்ம பீச்சில் உட்காந்து அங்கேருந்து என்னென்ன பண்ணோன்னா, போய் பைனாப்பிள் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து குலோப் ஜாமுன் அதெல்லாம் வாங்கிட்டோம். சும்மா வச்சு சாப்பிடும்போது பீச்சில் உட்காந்து நம்ம 2 பேர் சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம மூமெண்ட்டு. எங்ககிட்ட பங்கு எடுத்து ஒருத்தன் வந்துட்டான் பக்கத்தில். பார்த்தீங்களா நிற்கிறான். அவனை தான் நாங்கள் சாப்பிட்டோம் அதிகமாக இல்லையா, அவர் தான் அதிகமாக சாப்பிட்டாரு. பார்த்தீங்களா ஒருத்தர் நின்றுந்தார் பக்கத்தில் ஒரு நாய், அவர் தான் அதிகமாக சாப்பிட்டுருந்தார். குலோப் ஜாம்லாம் போட்டோம் நாய்க்கு. எந்த நாயாச்சும் குலோப் ஜாம்லாம் போடுவாங்களா? நம்மளுக்கே காசு கிடைக்கிறது ரொம்ப விஷயம். பாவம் நின்றுச்சு, கொடுத்தோம். ஆனால் குலோப் ஜாம் சாப்பிடல. ஆனால் ரைஸ் பார்த்திங்கன்னா பிச்சு உதர்ட்டார் அவர். பயங்கரமாக இருந்துச்சு. ரைஸ் வந்து ஓவரால் வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா இந்த புளியந்தோப்பு தான் போனோம். அங்கே மிட் நைட் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் தான். நீங்கள் போனீங்கன்னா மினிமம் ஒரு 8:30க்குள்ளே, மேக்ஸிமம் வந்து 8:30க்குள்ளே போயிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் போய் சாப்பிட்றதுனா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு வீடியோ வந்து நாங்கள் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ ஆல். பாய். டேக் கேர்.